என்னாச்சுங்க? இல்ல என்ன வாந்தி வருதா? ஆக்ஷன். முன்னாடி வராதீங்க, ஆடியன்ஸ் பயப்பட போறாங்க. அக்கா வணக்கம் சொல்லுங்க. ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விலாகாக இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் ஈதப்போ எனக்கு வந்து 2-3 கிஃப்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் தான் காமிச்சிருக்கேன், மற்ற 2 காமிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா வாங்கி கொடுத்தவங்க அமேசானில் தான் எனக்கு போட்டிருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1.5 வாரம் ஆச்சு. எப்படி ஒரு பொருளை வாங்கி இவ்வளோ நாள் நான் ஓப்பன் பண்ணால் வச்சுருக்கேன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பிகாஸ் எனக்கு டைம் சரியாக இருந்துச்சு, குக்கிங், எடிட்டிங், போஸ்டிங் இப்படி இருக்கிறனால அதை எனக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு கூட தோணலை. சரி, இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு உங்க கூடயே சேர்ந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? அது எங்களுக்கு தெரியுமா? அங்கே பாருங்க, மேலே பாருங்க. மாப்ள வணக்கம்டா மாப்ள. ரெண்டையுமே நான் ஓப்பன் பண்ணாம தான் வச்சிருக்கேன். பேபி பாருங்க, நம்ப மாட்டீங்க. அது எப்படி வந்து கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க வச்சிருக்கீங்கன்னு நீங்க பாருங்க. இப்போ சுத்த ஓப்பனே பண்ணலை. சரி, எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது ரமதான் விலாக்ல பார்த்துருப்பீங்க. ஓகே, இன்னொரு கிஃப்ட் வந்து இந்த ஃபுட். இன்னைக்கு என்ன ஓப்பன் பண்ண போறோம்னா ஃபுட் ப்ராசஸர் பண்ண போறோம். ஃபுட் ப்ராசஸர் யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சரவணண்ணா. ஸோ சரவணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஈதுக்கு எனக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுத்தது. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாமா? வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். வெயிட்லாம் இல்லை, சும்மா. ஓகே, செட்டப்லாம் கரெக்டாக பண்ணி வச்சிருக்கேன். நான் டைனிங் டேபிள் ஃப்ரீயாக இருக்கிறது எனக்கு என் வீட்டில் ரொம்ப ஆச்சரியம். ஏன் தெரியுமா? ஃபுல்லாக புக்ஸ் இருக்கும், வீக்கெண்ட் ஆனால் அதுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி காலி பண்ணி வச்சு இன்னைக்கு ஓப்பன் பண்ணி ஆகணும். எனக்கு குறுகுறுன்னு இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பண்ணிடுமா? ஓகே. எவ்வளோ பேர் சமையலாக இருந்தாலும் என் வீட்டில் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் வைக்கப்பேன். எல்லா டைமும் நான் கையிலேயே தான் கட் பண்ணுவேன். ஏன்னா சமீரா பாத்திமாலாம் ஃபுட் ப்ராசஸர் வச்சிருக்காங்க. சப்போஸ் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் டக்குனு போய் வாங்கிட்டு வந்து ஆனியனை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவேன். வித்தின் மினிட்ஸ், எவ்வளோனா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, கிலோ கணக்கு ஆனியனை கட் பண்ணிடுவோம். நினைப்பேன் நானும், சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணலை. எனக்காக வாங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கிஃப்டாக கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு பக்ரீத்துக்குலாம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு செகண்டில் போட்டு அழுத்தழுத்துலோடனே உனக்கு வெங்காயம்லாம் கட் ஆகிடும். ஆனால் என்னன்னா நான் எடுத்து யூஸ் பண்ணுவேனாலும் தெரியல. அது இருக்கிற அவசரத்தில் ஒவ்வொரு டைம் என்ன தெரியுமா, நம்ம வாங்கியும் வச்சுருவோம். ஆனால் அதை எடுத்து உள்ளே இருந்து அதை யூஸ் பண்ணி மறுபடியும் கழுவிட்டுக்குள்ளே வைக்கிறதா பெரிய கஷ்டமே. வாவ், செம்ம அழகாக பேக்கிங் பண்ணிக்காங்கப்பா. கேட்லாக் புக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நைஃப் இருக்குது, நான் எடுத்து விடுவோம் இல்லையா, இந்த மாதிரி நைஃபு. அப்புறம் இப்படி ஒன்று இருக்குது. ஓகேயா, எடுத்தோடனே ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கும் தெரியாது. அதாவது வந்து செத்தாதான் சுடுகாடு தெரியுன்ற மாதிரி. இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் இது என்னன்னு தெரியும். பர்பஸ் தான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். ஆனால் அது கூட இந்த அன்பாக்சிங்காக மட்டும் பாருங்கள். ஓகே, அவங்க கூட சேர்ந்து தான் நானும் ஓப்பன் பண்ணுறேன். என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் ஒரு மெட்டீரியல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் இப்படி தான் எடுத்து வரிசையை அனுப்பி வைக்கிறேன் பெட்டர். அப்போ உங்களுக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து மேபி அந்த டிசைனாக கட் பண்ணும் இல்லையா, அதுக்கு நினைக்கிறேன். இது வாவ், செம்ம அழகாக இருக்குது. இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி பயங்கர வெயிட்டாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இது காமிச்சிட்டேன் இல்லையா. அதுக்கப்புறம் இது என்ன, இதுதான் இந்த வகை வகையாக கட் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல. குட்டி குட்டியாக வேணுமா, ஸ்லைஸாக வேணுமா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. நான் ஒவ்வொன்றையும் நூலு போகும்போது பார்ப்பேன். யாராவது ஒருத்தவங்க 2 வித்தியாசமாக கட் பண்ணி காமிப்பாங்க. ஆனியன், கேபேஜ் இதெல்லாம் பார்ப்பேன். செட் ஆகுமா நமக்கு? கையில் கட் பண்ணுறது தான் ஈஸியாக போகலாம் அப்படின்னு வந்துடுவேன். இப்படி 3 இது கொடுத்துருக்காங்க. 1 2 ஸோ 3 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் என்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. சரி, எல்லாத்துக்கும் வைக்கிறேன். ஓகே,
பேக்கிங் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இன்னொன்று ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் சின்னது ஒன்று பெருசு ஒன்று 2 இருக்குது. இதுதான் இதோட மெயின் பாக்ஸ். மேபி அதில் கட் பண்ணும்போது ஸ்டோரேஜ் ஆகும் இல்லையா, அதான் நினைக்கிறேன். எஸ் சி வாவ், என்ன ஒரு லுக்கு தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கேயோ லக்கு இருந்துருக்கு ரம்ஜான் எனக்கு. அந்த மனுஷன் என்ன வேணும்னு கேட்டு கடைசியாக வீட்டை விட்டு கிளம்பும்போது உனக்கு என்ன வேணும் சத்திரம் ஏதாவது சொல்லு ப்ளீஸ். நாங்கள் ஐயோ அண்ணா வேணாண்ணா அப்படின்னு, இல்லை இல்லை ப்ளீஸ் ஏதாவது சொல்லு அப்படின்னாங்க. என்ன சொல்கிறது இப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியாக நீ தான் சொன்னியே இந்த மாதிரி வெங்காயத்தில் கையிலே கட் பண்ண வேணா இது வாங்கிக்கிறேன் கேட்டேன். கேட்ட உடனே ஊன்ட்டேன். ஸோ இது வந்து ஆரஞ்சுலாம் ஆரஞ்சு ஜூஸ் புளிகிறது. ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது, பயங்கர பெருசாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் இது என்ன இப்போ கொடுத்துருக்காங்களே, மேபி இது வந்து இதில் வரப்போ தெரியல எனக்கும். நான் இனிமேல் செஞ்சு பார்க்கணும். ஓகேயா, இன்னைக்கு நான் கிஃப்ட் இவ்வளோ கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கேன். என்னால் அது எதுக்குள்ள செட் ஆகும்னு ஃபீலே பண்ண முடியல என்னால். அதுக்கப்புறம் 2 இருக்குது, 2 இல்லை 3 இருக்கா புரியல. இங்கே பாருங்க. ஸோ மொத்தம் 3 இருக்குது. 1 2 3. வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இருக்குது, நிறையா கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுறேன். நிறையா இருக்கு உள்ள. அப்புறம் எப்படி இதெல்லாம் எதுல அட்டாச் பண்றது தெரியலையே, வைக்கிறேன். சாம யூடியூப்பை பார்த்து என்னன்னு பார்த்துட வேண்டியதான், இது என்ன எப்படி மாட்டுறதுன்னு. ஐ திங்க் ஜூஸர், மேபி ஜூஸரா இருக்கும். இதுதான் இதோட பேஸ். ஆக்சுவலா இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணதுல இது ஒன்று தான் எனக்கு தெரியும். இப்போ எடுக்க போறது வாவ், செம்மையான ஃபினிஷிங்காக இருக்குது. சரி கலரை பாருங்களேன். என் வீட்டுக்கு மேட்சாக இருக்குப்பா, ஒயிட் கலர். சி வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு. அட்டைப்பட்டி கீழே போடும்போது 2 டைம் செக் பண்ணி தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கு உள்ள. இந்த குட்டியா மிளகு சீரகம் இந்த குட்டியா அரைப்பாங்கல்ல, அதுக்கு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் ஃபர்ஸ்ட். வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் பார்த்துடலாம். ஒரு கடை போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. இன்னும் ஒரு ஆனந்தம் இந்த கடை மூஞ்சி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குப்பா. 3 டைப் ஆஃப் பிளேடு இருக்குது. சி 3 பிளேட் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக சாப் பண்ணுறது உங்களுக்கு. இந்த ஆனியன் இந்த மாதிரி எல்லாமே சாப் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி 2 கொடுத்துருக்காங்க. மேபி அந்த பெருசாக இருக்கிறதுக்கு பெருசும் சின்னதாக இருக்கிறதுக்கு சின்னது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பர்பஸ் நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் என்னென்னு எனக்கும் தெரியல. இதோ இருக்குது நம்ம ஆனியன் கட் பண்ணுறது. பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. கொடுக்கும்போது பிளாஸ்டிக்கோட தான் கொடுத்துருக்காங்க, பட் பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறது. இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இப்படி தான் இருக்கும். ஓகே, இது இதோட க்ளோஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து இது வந்து இதுக்குள்ள வச்சு புஷ் பண்ணுவோம் இல்லையா, ஆனியன்லாம் வச்சு புஷ் பண்ணுறது. சி இப்படி. அப்புறம் நைஃப் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதில் தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அது இதை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் தான் இதை ஃபிக்ஸ் பண்ணி இதை மாற்றுறது. நம்ம இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணி மாற்றுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த கட்டர் வந்து ஒர்க் ஆகும் இந்த இது. ஓகேயா, அதுக்கப்புறம் ஜூஸரும் இதில் இருக்குது. ஸோ ஜூஸர், அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரியல எனக்கும், நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் சின்ன பிளெண்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி
இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? நான் யூஸ் பண்ண இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே. சி இந்த மாதிரி ஓகேயா? இப்போ இந்த குட்டி குட்டி சாமான்லாம் அரைக்கிறது இருக்கு இல்லையா, அதை எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸு அப்படியே அழகாக இருக்குது. இதோட பிளாஸ்டிக் உண்மையாகவே தெரியுதா, கண்ணாடி மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் இதுதான் ஜூஸர்னு நினைக்கிறேன். சி இது வழியாக தான் எல்லாமே வெளியே வர மாதிரி இருக்குது. சி இந்த மாதிரி இருக்குது. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது ஆனால் யூஸ் பண்ணால் நான் செம்மையாக யூஸ் பண்ணலாம் போல், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் பேஸ், இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். உங்களுக்கு இதுதான் கட் பண்ணுறது எல்லாம் ஸ்டோர் ஆகிற இடம் எல்லாமே இதாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து தேவையான இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மாற்றி ஃபிக்ஸ் பண்ணுறான்னு தெரியல, மேபி இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குமோ? இல்லை எனக்கு தெரியல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி ஏதோ கவுண்டிங் ஒன்று இருக்குது. உங்களுக்கு ஒன்லி வந்து இந்த மெயின் இது அப்புறம் இந்த கட்டர் இது மட்டும் வேணாலும் ஒரு செட்டு கம்மியான ப்ரைஸில் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு இது எல்லாமே வேணும் அப்படின்னா மேபி கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூட வருது. ஸோ வந்து வாங்குறோம் ஃபுல் செட்டாக வாங்குவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கியாச்சு. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு? ஸோ இதுதான் இன்னைக்கு ஸோ இதுதான் கென்வுட்டோட என்னோட புது ஃபுட் ப்ராசஸரோட அன்பாக்சிங். எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். இதை யார் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி யார் வச்சுருக்கீங்கன்றதை எங்களோட கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நான் யூஸ் பண்ணதே இல்லை. நான் ஃபுட் ப்ராசஸ் யூஸ் பண்ணதில்லை. கிலோ கணக்காக வெங்காயமாக தான் கையிலே கட் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும், என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது எதை எங்கே தூக்கி வச்சுருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கூட சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. இனி போக போக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குது, இது ஒர்த்தா, இவ்வளோ மணிக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்றதை கண்டிப்பாக ஹானஸ்ட்டாக உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுப்பேன். நான் அடுத்தடுத்து என்னோட வ்ளாகில் மேபி இந்த பக்ரீத் கூட நீங்கள் என்னோட வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அப்போ தான் பெரிய சமையல் நெக்ஸ்ட் செய்ய போகிற பெரிய சமையல் வந்து பக்ரீத்துக்கு சமைக்கிறதா தான் இருக்கும். கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிவ்யூ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேயா? அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இது அன்பாக்சிங் சொல்லியாச்சுல. ஸோ சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. சரி, நான் இது நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டு எப்படி சொல்கிறேன். ஓகேயா? என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ண தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கு தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டான வீடியோஸ் நிறைய என்னோட யூடியூப்ல வரும். வீடியோ கடைசி முடி பார்த்த அத்தனை பேருக்கு தேங்க்யூ. வழக்கம் போல இன்னொரு நல்ல வீடியோல, இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷனான வீடியோல ஏதாவது நல்ல இன்னொரு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்புறம் என்ன, அவ்வளோதான் வீடியோ அன்பாக்சிங் பண்ணியாச்சுல்ல, அவ்வளோதான். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அன்பாக்சிங் வீடியோ வேற ஒன்றும் இல்லை. எனக்கு வரல. ஒரு நிமிஷம் வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க. அவ்வளோதான். பிகாஸ் எனக்கு அன்பாக்சிங் வீடியோ தானே. ஸோ இதை ஒன்லி அன்பாக்சிங்காக மட்டும் தான் வச்சிருந்தேன் நான். ஸோ பிகாஸ் இவ்வளோ பொருள் இருக்குனால உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். அதனால தனி வீடியோவை நான் போடுறேன். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுறேன். ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி முடியும் விளாக பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் இன்ஃபர்மேஷனோட நிறைய கண்டென்ட்டோட வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு